வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவரகி யூடியூப் சேனல். வரகி எண்ணெயோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு மே மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேதிக்கான பதிவு. நாளைக்கு மே மாசம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து நமக்கு வளர்பிறை பஞ்சமி தேதி வருது. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நீங்க நினைச்ச வேலை, நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற இலையில ஒரே ஒரு முறை இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதி வச்சாலே போதும். 21 நாட்களுக்குள்ளேயே நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது என்ன பரிகாரம், இத எந்த நேரத்துல நாம செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தாலே போதும். யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்தெந்த பிரச்சனைகளுக்கு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, வேலை கிடைக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அரசாங்க உத்தியோகம் நிறைய பேர் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் ஜாப் வேணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. அதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா ஒரு சிலருக்கு வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது வேலையில தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது ஒண்ணு அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். அப்படி இல்லைன்னா புதுசா வேற ஏதாவது வேலை மாறி போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வருமானம் பத்தாம அடிஷனலா பார்ட் டைம் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆக மொத்தம் வேலை கிடைக்கிறதுக்காகவும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இன்னும் சொல்ல போனா நீங்க செய்கின்ற வேலையில பெயர் புகழ் கிடைக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் கட்டாயமா இந்த சூரிய பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். இப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து பஞ்சமி திதியும் வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். வேலை கிடைக்கிறதுக்காக இந்த நாளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க, அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னா, சூரிய ஹோரை நேரத்துல செய்யறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சூரிய ஹோரை நேரம் இருக்கு. மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சூரிய ஹோரை நேரம் இருக்கு. அதே மாதிரி நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சூரிய ஹோரை நேரம் இருக்கு. இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில வரக்கூடிய 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய ஹோரை நேரத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம சேனல்ல இன்னைக்குமே பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு. நம்ம சகோதரி ஒருத்தவங்க அவங்க பையன் 10th நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி இருக்காங்க. அதுல அவங்க நினைச்ச மார்க்கை விட 3 மார்க் மட்டும்தான் கம்மியா வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷமா மனநிறைவோட நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றிகள். வரகி அன்னையோட அருளாலையும் உங்களுடைய நம்பிக்கையோட சேர்ந்த முயற்சியினாலையும் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நமக்கு ஒரு இலை தேவைப்படும். அரச இலையில இந்த பரிகாரத்தை செய்யும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும்னே சொல்லலாம்.
அரச இலையில தேவர்கள்ல இருந்து எல்லா தெய்வங்களும் வாசம் செய்யறாங்க. ஒரு சிலருக்கு அரச இலை கிடைக்காது. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிரியாணி இலைய பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த இலையில எழுதுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில சூரியகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா குளிச்சுட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க. நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னா பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தவங்க உங்க வீட்டுல எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னா இந்த பரிகாரத்தை அங்க பூஜை அறையில இருந்து நீங்க செய்ய வேண்டாம். வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு செய்யுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு சிஜில் சிம்பலை கொடுக்கறேன். இந்த சிஜில் சிம்பல் பாத்தீங்கன்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வேலையில உள்ள பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் ரொம்பவே உறுதுணையா இருக்கும்னே சொல்லலாம். சிஜில் சிம்பலை பத்தி நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற பரிகாரங்களை காட்டிலும் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் ரொம்பவே வேகமா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கும். அடுத்ததா அந்த அரச இலையில சிஜில் சிம்பிளுக்கு கீழே நான் கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோடையும் எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோடு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 271549 271549 இதுதான் அந்த ஹீலிங் கோடு. இப்படி அரச இலையில இந்த சிஜில் சிம்பலையும் ஹீலிங் கோடையும் எழுதினதுக்கு அப்புறமா இந்த அரச இலைய உங்க இடது கையில நீங்க வச்சுக்கோங்க. வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு நானும் சொல்லி காமிக்கிறேன். கன்சீட், கிளியர், ஃபைண்ட், டிவைன், ஜாப். 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொன்னாலே போதும். இதுக்கப்புறமா அந்த அரச இலைய கொண்டு போய் ஒண்ணு உங்க பர்ஸ்ல வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பீரோலையோ பூஜை அறையிலயோ கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட உங்க இடது கை மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல, அதாவது ரிஸ்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா தொடர்ந்து 21 நாட்களுக்கு இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட உங்க இடது கை மணிக்கட்டு பகுதியில டெய்லியும் எழுதுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 21 நாட்களுக்கு நீங்க எழுதுங்க. அடுத்ததா இந்த ஹீலிங் கோட எழுதுற மாதிரி இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டையும் டெய்லியும் 5 நிமிஷம் தொடர்ந்து நீங்க செய்யுங்க. இத நாளைக்கு செய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து 21 நாட்கள் செஞ்சு பாருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்ச அடுத்த நாள்லயே கூட நீங்க எதிர்பார்த்த நல்ல வேலை, நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த பவர்ஃபுல்லான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல நிறைய பேரு வேலை கிடைக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. நீங்க நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா 21 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அரச இலையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.